ஹல்லேலூயா. இப்போதும் வார்த்தை மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட போகிறார். தேவதாசனை நாம் வரவேற்கலாம். விஜய் அவர்களை கரங்களை கட்டி வார்த்தை கொடுக்க நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லுது. மத்தேயு 19:14 சிறு பிள்ளையை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது. ஒரு விஷயம் கூட நம்ம தலைகளை தாழ்த்தலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எல்லா புகழுக்கும் உரியவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா, இயேசுவின் மூலமா இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். நல்லபடியாகவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரடியாக கடந்து செல்லலாம். ஆக்சுவலா இன்னைக்கான தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அதை போன வாரம் எடுத்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். இருப்பினும் இந்த வாரத்தில் அதே தலைப்பை நான் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறேன். ஏன்னால் இனி வரும் காலங்களில் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸோ ஈவெண்ட்ஸோ நடத்தும் பொழுது, குறிப்பாக பிபிஎஸ் நடத்தும் பொழுது இந்த இந்த பாயிண்ட்ஸுங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேர்த்தி கொள்ளலாம் என்று. இன்றைக்கான தலைப்பு கிறிஸ்துவில் நானும் குழந்தைகளும் அப்படின்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு விபிஎஸ் பத்தி தான் அப்படின்ட்டு. இது குறிப்பாக ஒரு விபிஎஸ்ஐ வைத்து மையமாக வைத்துதான் இந்த ஆண்டவர் எனக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தலைப்புக்கு 100 வசனங்கள் உள்ளது. நாம் இன்றைக்கு 4 வசனங்களை மட்டுமே நாம் பார்க்க போகிறோம். அது இருக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி இந்த விபிஎஸ் கிளாஸ்னாவே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும் அது ஏன் எப்பயுமே வாலிப பெண்களையே போடுறீங்க, ஒரு ஆம்பளைங்களே விபிஎஸ் எடுக்க நம்ம போறது இல்லையே. நானும் பார்த்துட்டு எந்த இடத்துல போனாலும் சரி பெண்கள் மட்டுமே தான் அந்த விபிஎஸ் கிளாஸ் எடுக்க வேண்டும். அது ஏன் என்னன்றது எனக்கு தெரியவில்லை. நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பாக பெண்கள் மட்டுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயற்கையாகவே சகிப்புத்தன்மைகள் உடையவர்கள், பொறுமை உடையவர்கள் என்பதால் அந்த குழந்தைகளை நடத்த நாம் சரியாக இருக்கும் என்பதால் நம்ம என்ன பண்றோம், பொதுவாகவே எல்லா இடங்களிலும் பெண்களை மட்டுமே செய்கிறார். ஆனா பாத்தீங்க அப்படின்னா, சரி, வாலிப கூட்டத்துக்கும் பெரியவர் கூட்டத்துக்கும் ஆம்பளைங்களை போட்டுறீங்க. ஏன் அப்படி? ஏன்டா நம்ம ஏதாவது பேசுறப்போ வாலிபர் கோவப்பட்டானா அவன் நல்லா நெங்குவான். ஆம்பளைங்களை போட்டோம்னா அவங்க அடி வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. சிறு குழந்தைகள்லாம் நம்ம ஈஸியா அடைக்கிறலாம் அப்படின்றதுனாலயா தெரியல. இது ஒரு நகைச்சுவைக்காக தான். ஓகே, சரி. இந்த விபிஎஸ் கிளாஸ்க்கு பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஒரு 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 கிரைட்டீரியா ஒன்று வச்சிருப்போம். இவங்க தான் எலிஜிபிள் அப்படின்ற போல. அது எப்படின்னா, குறிப்பாக ஒரு ஒரு வாலிப பெண்ணாக இருக்கட்டும், இல்லது ஒரு லேடியாக இருக்கட்டும், அவர்கள் வந்து ஸ்கூல்ல டீச்சராக இருந்தால் அவர்கள் வந்து பிபிஎஸ் கிளாஸ் எடுக்க சரியான தகுதி உள்ளவர்கள் என்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஜென்ரலா வந்து அவங்களே வந்து பிபிஎஸ் எடுக்கவும் ஆயத்தப்படுத்தும். தவறல்ல. ஏனென்றால் அவர்கள் வந்து தேவ பிள்ளைகளாய் மாறினதுனால் அந்த இயற்கையான சுபாவங்களை காட்டிலும் இன்னும் மென்மைத்தனம் அவர்களிடத்தில் அதிகமாக காணப்படுதான். சரி, ஆனாலும் ஸ்கூல் டீச்சருக்கும் பிபிஎஸ் டீச்சருக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்னா வித்தியாசங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். ஏன்னா பிபிஎஸ் கிளாஸை நம்ம அசைன் செய்வது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு நாம் கரெக்டான ஒரு ஆட்களை நாம் சேர்க்கவில்லை என்றால் அது தவறாக மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் டீச்சர் அப்படின்னாவே எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா பிபிஎஸ் டீச்சர் ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லக்கூடாது, ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியான அந்த புத்தகத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமா கிளாஸ் வச்சு நடத்துவாங்க. அந்த பையனுக்கு புரியுதா புரியலையா அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை கண்டிப்பா அவங்க செஞ்சுட்டு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பையனுக்கு அது புரிஞ்சு செய்யறானா புரியாம செய்யறான்றதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் பிபிஎஸ் கிளாஸ் அப்படி இல்லை. ஏன் பிபிஎஸ் கிளாஸ் அப்படி இல்லை அப்படின்னா, பிபிஎஸ் கிளாஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது ஒகேஷனல் பைபிள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம், இல்லது விர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதை வேணா சொல்லிட்டு போங்க. குறிப்பாக நாம் வந்து மே மாதங்கள்ல அந்த மாதிரி நடத்துறோம். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லீவுன்றதுனால அந்த சமயங்கள்ல நம்ம நடத்துறோம். அந்த பிபிஎஸ் கிளாஸ் சிறு பிள்ளைகளுக்கு நடத்துவதன் காரணம், சிறு பிள்ளைகள் அப்பொழுதுதான் விதை முளைத்து அது அப்படியே கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வரக்கூடிய மொட்டுக்கள் போல தானே அவங்க. அந்த மொட்டுக்கள் போல இருக்கும் அவர்களுக்கு
நாம் ஒரு ஆழமான விதையை விதைக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்கிறோம். நாம் ஒன்னும் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸோ இல்ல வேற ஏதோ ஒரு இதையோ நம்ம என்ன பண்ணல, அப்படியே அவங்கள மகப்படிச்சு எக்ஸாம் எழுதுறதுக்காக நம்ம அவங்கள தயார் செய்யவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விதைக்கிற ஒரே காரணத்தினாலதான் விபிஎஸ் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு அதிகப்படியான பொறுமையும் நிதானமும் அவங்களுக்குள்ள சகிப்புத்தன்மையும் தேவை என்பதை குறித்து நம் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனங்கள் இதுக்கு ஒத்த வசனங்களாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் வசனத்தை விதைக்கும் பணிக்காக உங்களை தயார் செய்வது, அதாவது விபிஎஸ் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ், நான் குறிப்பாக இன்று நான் எதிர்பார்த்த அந்த விபிஎஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்ட்டு, பரவாயில்ல அவங்க அப்படி இல்லைனாலுமே இந்த வீடியோ போஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கட்டும். காலையில் நான் பார்த்த எல்லா வீடியோக்களும் மிக அருமையாக இருந்தது. அதாவது காலையில் அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டமாக சபை நிறைந்திருந்தது. மாலையில் அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா மழை பெஞ்சு ஓய்ந்தது போல இருக்கிறது. ஆனால் அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் நான் சும்மா போதகர் ஸ்டேட்டஸ்ல வைத்த போட்டோவையும் வீடியோக்களை மட்டுமே பார்த்து ரசித்தேன். ஆனால் இங்கே இருந்து அதை நடத்துவது என்பது உண்மையிலே மிக கடினமான ஒன்றுதான். ஏனென்றால் அது சிறு குழந்தைகள் எல்லாரும் ஒருவரை போல் ஒருவராக இருக்க மாட்டார்கள். ஒருவர் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள், ஒருவர் சுட்டித்தனமாக இருப்பார்கள், ஒருவர் என்ன சொல்வது என்றால் அறிவாளித்தனமாக இருப்பார்கள், ஒருவர் ஈவன் முட்டாள்தனமாகவும் செயல்படுவார்கள். ஸோ எல்லா விதத்திலும் குழந்தைகள் இருப்பார்கள். அவர்களை நம்ம கட்டுப்படுத்துவது என்பது மிக கடினமான ஒன்றுதான். ஸோ விபிஎஸ் கிளாஸ் முடிந்தாலே ஒரு மழை பெய்து ஓய்ந்தது போலதான் நான் அதை ஒற்றுக்கொள்கிறேன். ஓகே, அதாவது விபிஎஸ் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், நான் முன்பு சொன்னது போல நீங்கள் விதையை விதைக்கிறீர்கள். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் நீங்கள் விபிஎஸ் எடுக்கும் பொழுது விபிஎஸ் கிளாஸ் ஓகே, இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி நடத்த போறோம்ன்றது இல்லாம நான் அந்த குழந்தையின் இருதயத்தில் ஒரு விதையை விதைக்க போகிறேன். அது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கடைபிடித்து தான் அவன் வருங்காலங்களில் அதை வைத்துத்தான் அவன் வளர வேண்டும். அவன் மரமாயி அந்த மரம் கனி கொடுக்கும் அளவுக்கு வளர நான் தான் அந்த விதையை விதைக்க போறேன் என்ற எண்ணம் அந்த விபிஎஸ் கிளாஸ் டீச்சர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இருக்கப்பட வேண்டும். அதற்காக ஒரு வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இதுதான் முதல் தகுதி. நான் விபிஎஸ் கிளாஸ் டீச்சர்ஸ், விபிஎஸ் எடுக்க போறவர்களுக்கு, விபிஎஸ் மட்டுமல்ல, நான் விபிஎஸ் என்றால் சிறு குழந்தைகள் என்று சொல்லவில்லை. விபிஎஸ் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல வொகேஷனல் பைபிள் ஸ்கூல். அந்த சமயத்தில் நீங்கள் வாலிபர் கூட்டம் வைத்தால் அதுவும் விபிஎஸ் போன்றதுதான். நீங்கள் அது என்ன விதமான கூட்டங்கள் என்றால் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் வைத்தால், அது வொகேஷனல் சொல்லாம அக்கேஷனலாக வைத்தால் அது விபிஎஸ் ஆகத்தான் நம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஸோ அப்படி எடுப்பவர்கள் வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவராயும், அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் நான் முன்பு சொன்னது போல வசனத்தை நீங்கள் விதைக்கிறீர்கள். அந்த விதைக்கிறதற்கு நீங்கள் பக்குவப்பட வேண்டும், எடுப்பவர்கள் பக்குவப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் நான் முன்பு சொன்னது போல ஒரே போல இல்லை. நம்ம குழந்தையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நம்ம மற்ற குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்கு நான் வரேன் பின்னாடி. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, எனக்கு வசனம் நன்றாக தெரியும், வசனம் நன்றாக நான் என்ன பண்ண முடியும், நான் போதிக்க முடியும் அப்படின்னாலுமே நீங்கள் செய்ய வேண்டியது ஜபம் தான். ஜபத்துல நம்ம ஒவ்வொரு குழந்தையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எப்படிப்பா எனக்கு தெரியும்? முதல் நாள் 2ஆவது நாள் கிளாஸ்னாலே சரி, ஓகே, நேற்று ஒரு 20 பேர் 30 பேர் வந்தாங்க, 30 பேர் நான் பார்த்தேன், அதனால எனக்கு தெரியும். ஆனால் முதல் நாள் நான் எடுக்கும் முன்பே நீங்க ஜபத்துல அந்த குழந்தைகளை நினைத்து நீ ஜபம் செய்ய வேண்டும் சொல்றியே, எப்படி நான் செய்ய வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் எப்படி ஜபம் செய்யலாம் என்றால், ஆண்டவரே, அறிவுள்ள குழந்தைகள் வருவார்கள், அறிவு கொஞ்சம் குறைந்தவர்களாகவும் வருவார்கள், சுட்டித்தனம் நிறைந்தவர்கள் வருவார்கள், நிதானிப்பவர்களும் வருவார்கள், பொறுமையுடன் இருக்கும் குழந்தைகளும் வருவார்கள். இப்படிப்பட்ட எந்த விதமான குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நான் விதைக்க போகும் இந்த விதை, உம்முடைய வார்த்தையை நான் அங்க விதைக்க போகிறேன், நீரே எனக்கு உதவி செய்வீராக அப்படி என்று உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் சேர்த்துக் கொண்டால் போதுமானது. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஜபமாக மாறும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா விதமான நம் செய்திகளிலும் ஒரு வசனத்தை மட்டும், ஒரு வார்த்தையை மட்டும் நாம் குறிப்பாக வைத்துக் கொள்வோம். அது என்னவென்றால், உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு ரோமர் 12:1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
அல்லேலூயா. நீங்க செய்யறது ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு ஒண்ணு நம்ம அசைன் பண்ணிட்டாரு, ஓகே நான் அதை வந்து எப்படியாவது கடனேன்னு முடிச்சிடணும். நான் கடனேன்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க விதைக்கல. நீங்க ஒரு ரோட்லயோ, நம்ம ஏற்கனவே ஒரு ஊமை சொன்னது போல ஒரு ரோட்லயோ இல்ல ஒரு கல்லு மேலேயோ ஒரு விதையை நீங்க தூவிட்டு போன மாதிரி தானே தவிர அவனுடைய இருதயத்தில் நீங்கள் விதைக்கவில்லை. நீங்க மனப்பூர்வமா ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறப்போ உங்களுக்குள்ள அந்த பொறுமை, நான் முன்பு சொன்னது போல அந்த பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு வரும். அந்த நிதானம் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த குழந்தைகள் எல்லாம் கேட்கப்படும். சரி, பொறுமையோடும் அன்போடும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் அது எப்படி அப்படின்னா, நான் திரும்ப அந்த டீச்சருக்கே வந்துடுறாங்க. டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து கொஞ்சம் லேட்டா உள்ள வருது, கிளாஸ் ரூம்குள்ள வருது அப்படின்னாவே அந்த டீச்சர் எப்ப லொல்லுன்னே இருக்கும். பெரும்பாலான டீச்சர்ஸ் அப்படிதாங்க. ஒரு காலங்கள்ல வந்து நாங்க படிக்கும் காலங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கோலை எடுத்து கையில வச்சிருப்பாங்க, இந்த பெரம்பு எடுத்து கையில வச்சிருப்பாங்க. அவன் எதுக்கு அடிக்கிறானே எங்களுக்கு தெரியாது, அவரு எதுக்கு அடிக்கிறாருன்னே தெரியாது. நாங்க லேட்டா வந்தாலே அடிப்பாரு, சீக்கிரம் வந்தாலே அடிப்பாரு, அது ஏன்னு எங்களுக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கோல் இருந்தாவே எங்க கூட பேசுறப்ப அடிச்சுதான் பேசணும்ட்டு. இன்னைக்கு நம்ம அடிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்க கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னாக்கா வார்த்தையால் வெளிப்படுத்துவாங்க. நான் டீச்சர் நம்ம உள்ள வரட்டுமா அப்படின்னு நம்ம கேட்டோடனே, உள்ள பத்தலப்பா, நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர, எப்ப பாரு லேட்டா வர, நீ எல்லாம் படிச்சு என்ன சாதிக்க போற. இப்படிதான் பெரும்பாலான டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கோபத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸிடம் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் VBS டீச்சர்ஸ் எந்த சூழ்நிலையிலும் அந்த போன்ற ஒரு வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, உபயோகப்படுத்தவே கூடாது. எது போன்ற சூழ்நிலைகளும் நம்ம என்ன பண்ணணும்னா புன்னகையுடனும் சிரித்த முகத்துடனும் தான் நான் வந்து குழந்தைகளை அணுக வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் தான் முதல் அந்த குழந்தைகள் வளரும் பருவம் என்பதே ஒரு குழந்தை பருவம் தானே. அந்த குழந்தை பருவத்தில் நாம் விதைக்கும் விதை தான் நான் ஏற்கனவே சொன்னது போல அது மரமாகும். அந்த மரம் நல்ல மரமாகவும் கெட்ட மரமாகவும் ஆகிறதுக்கு நாம் விதைக்கும் விதையை பொறுத்து தான். அதனால நான் திரும்ப திரும்ப நீங்கள் தான் அந்த விதையை விதைக்க போகிறீர்கள். யார் அந்த VBS எடுக்கிறவங்க தான் அந்த விதையை விதைக்க போகிறார்கள். அதனால அதற்கு நீங்கள் நல்ல மனதுடனும் நீங்கள் நல்ல ஜபம் செஞ்சுட்டு வந்து பொறுமையுடனும், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொறுமையுடனும் கோவப்படாமலும் நிதானத்துடனும் நீங்கள் விதைக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வேகமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள் என்றால் அது ஒரு குழந்தைக்குத்தான் சென்றடையும், எல்லா குழந்தைக்கும் சென்றடையாது. அதே சமயத்தில் அதை நிதானமாக குழந்தைக்கு புரியும் வண்ணமாக நிதானமாக நீங்க சொன்னீங்கள் என்றால் வேகமாக புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளும் புரிந்து கொள்வார்கள், நிதானமாக புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளும் புரிந்து கொள்வார்கள். அதனால் நம் தன்மையை விட்டுவிட்டு குழந்தைகளின் தன்மைக்கு நாம் மாற வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அதாவது பொதுவாக சொல்கிறது. மத்தேயு எனக்கு தெரிஞ்சு 18:3 நினைக்கிறேன். நான் அந்த வசனத்தை நான் சரியா நோட் பண்ணலாம். நான் அந்த வசனத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லோரும் சிறு பிள்ளை போல் இருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு. இல்லை என்றால் இப்படி கூட சொல்லலாம்னா, சிறு பிள்ளையை போல் நீங்கள் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே இயேசு சொல்கிறார் என்பதை உண்மையான வசனமாக இருக்கிறது. அதனால நீங்க வந்து எப்பயுமே விதைக்கிற விதை எப்பயுமே ஆண்டவருடைய வார்த்தை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை புரியும்பண்ணாக 1 கொரிந்தியர் 13:4, அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது என்று. அல்லேலூயா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் நம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று வேத வசனங்கள் சொல்லியிருக்கிறது. நம்ம VBS கிளாஸஸ் ஸ்கூல் டீச்சிங் மாதிரி எடுத்துட்டு போகாம வசனத்தோட நம்ம எடுத்துட்டு போகணும். அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால அந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியும். அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. நான் இங்க வந்து நின்றுட்டேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, இந்த தான் பெரிய ஆளுன்னு நம்ம கட்டிக்க கூடாது. இங்க வந்து நிக்கிற நான் சொல்லுவேன், நானும் ஒரு முதல் பாவி என்று. நான் நீதிமான் அல்ல, நீதிமானாய் மாறவும் அவருடைய வருகை மன்னிக்கணும், அவருடைய 2ஆம் வருகையில் நீதிமானாய் நான் மாற்றிக்கொள்ளவும் என்னை நான் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். அதற்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவனம் செலுத்த வேண்டும். இதை உறுதிப்படுத்த 1 கொரிந்தியர் 3:6, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நீங்கள் விதைக்கும் அந்த வார்த்தையானதை அவனிடத்தில் அவன் வளரும் போது அந்த வார்த்தை வளர்ந்து அந்த வசனத்தின்படியோ அந்த வார்த்தையின்படியோ அவன் நிலைத்திருக்க தேவனே வாய்க்க செய்வார். நம்ம எதுவும் பண்ணல, ஆனா நம்ம விதைக்கிறோம். அந்த விதைச்சு தண்ணி ஊத்துறது வேலை தான் நம்ம வேலை. அவர் அதை வாக்கு செய்வார். அதுக்கு நம்ம இனி வரும் காலங்களையாவது ஒரு சில குறிப்புகளை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் ஜபத்தில் நீங்க என்ன பண்ணணும், ஆரம்பிக்க வேண்டும். அதாவது ஜபத்தோடு தான் நீங்க ஆரம்பிக்க வேண்டும். வார்த்தையை முன்பே படித்து தயாராக இருக்கும். ஓகேப்பா, சின்ன குழந்தைங்க தானே, நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ணுது, அதுக்கு என்ன தெளிவா போகுது, அது போய் என்ன
வேதாகமத்தை எடுத்து பைபிள் எடுத்து அது என்ன கிராஸ் செக்அப் பண்ண போகுது அப்படின்னு நீங்க இது பண்ணாம, நீங்க என்ன வார்த்தையை நீங்க பேச போறீங்க, என்ன வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க, இல்ல ஒரு வசனத்தை சொல்ல போறீங்களா, இல்ல ஒரு பாடல் சொல்ல போறீங்களா, இல்ல நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோமா அப்படின்னா கூட அதை நாங்க முன்னாடியே நீங்க ஒரு தடவையாவது இல்ல ஒரு தடவைக்கு 2 தடவையாவது நீங்க என்ன பண்ணணும், அடிக்கடிக்கு நீங்க பிராக்டிஸ் செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை ஜெபத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நடத்தையில் மரியாதையாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அந்த குழந்தையோட இருக்கும்போது அந்த சிறு குழந்தைகள் எப்பயுமே நம்ம பெரியவங்களை பார்த்து தான் கத்துக்கும். நம்மளுடைய உடைகளோ இல்ல நம்மளுடைய பேச்சுகளோ இல்ல நம்மளுடைய நடத்தைகளோ பார்த்து தான் குழந்தைகள் கத்துக்கொள்ளும். ஏன்னா அது கற்றுக்கொள்ளும் வயது அல்லவா. அப்படி இருக்கும்போது நம் தவறான வார்த்தைகளையோ இல்ல தவறான நடத்தைகளோ நம்ம செய்யும் பொழுது அதை பார்த்து குழந்தைகள் கத்துக்கிட்டால், நீங்கள் நல்ல விதையை விதைத்தாலும் அதுக்கு கரெக்டான நீர் ஊற்றாத போகலாம். அப்ப அந்த குழந்தை வழி தவறி தான் போகும். அதனாலதான் இந்த பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்க. உங்கள் நடத்தையில் நல்ல, அதாவது என்னதுன்னா ஒரு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்றது, நடத்தையில் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் பலனுக்காக நம்பிக்கையோடு இருங்கள் என்று நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் விதைத்து விட்டால், நான் முன்பு சொன்ன வசனத்தை போலதான், தேவனே விளைய செய்கிறார் என்று சொன்னது போலதான், நீங்கள் விதைத்த அந்த விதையை மரமாகவும் மரத்திற்கு பின்பு அதை கனியாகவும் மாற்றிக்கொள்ள தேவனே நமக்கு உதவி செய்வாராக. நான் இதை போன வாரம் எடுத்து சொல்லிருக்கணும்னு நினைச்சேன். அந்த வாலண்டியர்ஸ்க்கு வந்தவங்களுக்கு அது ஓரளவுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் முன்பு சொன்னது போல போதகருடைய ஸ்டேட்டஸ்ல வீடியோஸையும் அந்த போட்டோஸையும் பார்க்கும் பொழுது நீங்கள் இதற்கு மேலாக நீங்கள் ஆராய்ந்து நன்கு புரிந்து கொண்டு நீங்கள் எடுத்தீர்கள். அந்த எடுத்ததின் விதத்தை நான் ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் அந்த சிரிப்பும் ஆனந்தமும் நான் அந்த வீடியோவில் பார்த்தேன். அதற்காக உங்களுக்கு நான் மீண்டுமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு ஒரு சாட்சியை நம்ம கேட்க போறோம். அந்த VBSல நடந்த காரியங்களை ஒரு சாட்சியை நம்ம சொல்ல போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். VBS தொடங்கின திங்கட்கிழமை ஒரு ஆரம்பிச்சிட்டோம். காலையில உக்காந்து நாங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி ஆரம்பிக்கும் போது 9:15 ஆச்சு. பிள்ளைங்க காணல. ரொம்ப சோர்வடைஞ்சிட்டோம். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். நிச்சயமாய் ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன். அதே போல ஆண்டவர் முதலாவது நாள் 23 பேரை கொடுத்தாரு. தொடர்ந்து அந்த 23 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா ரொம்ப வருத்தமான காரியம் என்னன்னா, போன வருஷம் வந்த பிள்ளைங்க அந்த முதல் நாள நாங்க பார்க்கல. ஆனா ஒன்றாய் கூடி டீச்சர்ஸாக ப்ரேயர் பண்ணோம். அடுத்த நாள் நாங்க யாரெல்லாம் நினைத்து நாங்க ஜெபிச்சோமோ அவங்க கூட இன்னும் பிள்ளைகளை கொண்டு வந்து 50 பிள்ளைங்க மறாத நாள்ல இருந்து டியூஸ்டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 50க்கு கீழே பிள்ளைங்க போகாதபடிக்கு ஆண்டவர் அப்படியாய் நடத்தி கொடுத்தார். அதுக்கு ஆண்டவருக்கு கொடாத கொடிங்க. Hallelujah.